ஆமா. சொந்த நம்பர் தான், வீட்டு நம்பர். எனக்கு வீடு கிடையாதுங்க ஐயா. எங்க தங்கி இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. எப்ப எங்க தங்கி இருக்க? சிறுமாத்தூர், படப்ப சிறுமாத்தூர். படப்ப எதுக்காக அந்த மண்ணை ஊத்துன உடம்புல? என் பசங்களுக்கு ஜாதி சர்டிபிகேட் கிடைக்கலங்க ஐயா. வீடு கிடைக்கலையா? ஜாதி சர்டிபிகேட் கிடைக்கலையா? அதுக்காக அந்த முடிவு எடுக்கலாமா? அதை எங்க தர மாட்டேன்றாங்க? தமிழ்நாடு ஃபுல்லாவே தரமாட்டேன்றாங்க. சரி, எங்க சமூகம் தமிழ்நாடு குறவர் சமூகம். குறவர் சமூகமா? ஆமாங்க ஐயா. சரி. ஆனா எங்களுக்கு சேர வேண்டிய ஜாதி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, நீங்க சொல்ற நரிக்குறவர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. எங்க சொத்தை வந்து எங்களுக்கு தர வேண்டிய ஜாதி சான்றிதழ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, இதனால எங்க சமுதாயம் வந்து வட மாநிலத்து மக்களால அழிக்கப்படுது. சரி, அதுக்காக நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்க ஐயா. சரி, அதுக்கு ஏன் கோர்ட்டுக்குள்ளயா வந்த? எனக்கு இங்கதான் நீதி கிடைக்கும்னு தோணுச்சுங்க ஐயா. பெட்டிஷன் கொடுக்கலாம், முறையா கொடுக்கலாம்ல. என்ன படிக்காதவங்க, எனக்கு அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. அட்வொகேட் ஃப்ரீ லீகல் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, கொடுக்கலாம்ல நீ? அதுக்காக இந்த முடிவு எடுக்காம கல்யாணம் ஆயிட்ட உனக்கு? ஆயிடுச்சுங்க ஐயா. பொண்டாட்டி பேரு சித்ரா. என்ன செய்யறாங்க? எங்க தங்கி இருக்கீங்க? படப்பையில திருமாத்தூர்ல. ஏதாச்சும் நம்பர் இருக்கா? போன் பண்ணா வருவாங்களா? இல்லையா, நம்பர் இல்லையா. உங்க எத்தனை பிள்ளைங்க? 3 பசங்க ஐயா. எத்தனை பொண்ணு? 2 பொண்ணு 1 பையன். 2 பொண்ணு 1 பையன். சின்ன பசங்களா? ஆமாங்க ஐயா. சரி, சாதி சான்றிதழ் கிடைக்கலங்கிறதுக்காக நீ தற்கொலை பண்ணிக்கலாமா? சட்டங்கள் இருக்கு, எவ்வளவு? பொண்ணு பேரு என்ன? பெரிய பொண்ணு பேரு பையன் தாங்க ஐயா. பெரியம்மா பிரதிபா, அடுத்தது பிரதிபா, அடுத்தது பிரியாக்கா. பையன் என்ன செய்யறான்? 10வது படிக்கிறாங்க ஐயா. அடுத்தது பொண்ணு 7வது படிக்குது. சரி, அதுக்கு அடுத்தது 4வது படிக்குது. எந்த ஸ்கூலு? சாதி சான்றிதழ் கிடைக்கலங்கிறதுக்காக பண்ணி வச்சுக்கலாமா நீங்க? பெரிய பையன் எந்த ஸ்கூலு? படப்ப இல்ல, பெரிய பையன் எந்த ஸ்கூலு? கீழ்படப்பா. கீழ்படப்ப ஸ்கூல் பேரு கவர்மெண்ட் ஸ்கூலா? உன்னோட போன் நம்பர் என்ன? 97 90 67 89 25. செல்லு ஆனா வீட்டுல இல்லைங்க ஐயா. எப்ப எங்க இருக்கு செல்லு? செல்லு சார்ஜ் இல்லைங்க. யாராவது மட்டும் கொடுத்துட்டு வரலாம். யார்கிட்ட கொடுத்துருக்க? பேரு? அவங்க பேர் பவனா. புவனா. அவங்க அங்க இங்க இருக்காங்களா அங்க இருக்காங்களா? அவங்க அம்மன் பக்கத்துல இருக்காங்க. அம்மன பக்கத்துல. புவனாங்கிறவங்க யாரு? தெரிஞ்சவங்க தாங்க. தெரிஞ்சவங்கன்னா கூட என் சமுதாயத்துக்கு எங்க கோரிக்கையை ஏற்றுக்கணும். டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி.
இந்தியா சுதந்திரம் வாங்கி பவள விழா கொண்டாடுறோம். ஏறக்குறைய 75 ஆண்டுகளை கடந்துட்டோம். இந்தியா வல்லரசு, இந்தியா வளர்ந்த நாடு, இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடுன்னு பேசிக்கிட்டே இருக்கோம். பல விஷயங்கள்ல பேசுறோம். இன்றைக்கும் இந்தியாவின் குடிமக்களில் பலருக்கு அடிப்படையான சில விஷயங்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. கடந்த இன்றைக்கு தேதி 13, கடந்த 11ஆம் தேதி வேல்முருகன் என்ற ஒரு மலைக்குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர், 43 வயதே நிரம்பிய ஒரு இளைஞர், 5 வருட காலமா சென்னை படப்பை சாலமங்கலம் என்ற கிராமத்தை சார்ந்தவர். 5 வருட காலமா தன்னுடைய பையன் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். மேல என் புள்ள படிக்கணும், நான் தான் இப்படி ஆயிட்டேன், என் பிள்ளையாவது படிச்சு கொஞ்சம் மேல வரணும்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்துல, இந்த அரசியலமைப்பு, இந்த அரசனுடைய நிர்வாக முறையில சாதி சான்றிதழ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என் சமூகத்துக்கே மறுக்கப்பட்டிருக்கு. அது எனக்கு வேணும்னு 5 வருடம் தொடர்ச்சியா அந்த ஆளு அலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அலைஞ்சு இந்த அரசு கொடுத்த நெருக்கடியில தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு ஆளாகி 11ஆம் தேதி அரசு சட்ட உதவி மையம் இயங்குகிற ஹைகோர்ட் வளாகத்துல தன் மீது தானே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி கொண்டார். அந்த வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல எனக்கு என் சமூகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் சாதி சான்றிதழ் கிடைக்கலையா, அவர் நேக்கடா அதை எரிஞ்சு போய் அந்த எரிந்த சதைகளோட இருக்கிற ஒரு மனித பிண்டமா அந்த வேல்முருகன் கடைசி நேரத்துல பேசுறார். ஐயா, என் சமூகத்துக்கு சாதி சான்றிதழ் இல்லையா, என் பையன் 10ஆவது படிக்கிறான், சாதி சான்றிதழ் கேட்டு கேட்டு வெறுத்து போய் நான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வந்துட்டேன், என் சாவுக்கு அப்புறமாவது என் சமூகத்துக்கு சாதி சான்றிதழ் வேணும்னு கேட்கிறான். நம்மள என்ன பதில் சொல்ல போறோம்? 75 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்த இந்த நாட்டுல கழிவறை கட்டி கொடுக்கிறோம், ஏதோ சொல்றோம், மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, என்னமோ சொல்றோம். ஆனா நாம வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம், சாதி சான்றிதழ்னு ஒன்று இருந்தாதான் கல்வி நிலையங்கள்ல கல்வி கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புநிலை சமூகம். அதுல இன்னும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நரிக்குறவர்னு அந்த செய்திகள் எல்லாம் தலைப்பிட போகுது. அவர்கள் இல்லை, நாங்கள் நரிக்குறவர்கள் அல்ல, நாங்கள் மலைக்குறவர்கள், நாங்கள் தூய தமிழ் பேசுபவர்கள் சொல்றாங்க. கல்விராயன் மலை தொட்டு விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் வசிக்கிற அந்த சமூகம். ஏன் இவ்வளவு தெளிவா அதை நான் சொல்றேன்னா, கடந்த வருடம் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வழக்கறிஞர் முருகன் என்பவரை நான் தொடர்ச்சியா பேட்டி கண்டிருப்பேன். அதற்கு முன்னாடி அந்த கல்விராயன் மலையையும் மலையை சுற்றி இருக்கிற பகுதிகளிலையும் விழுப்புரத்துல சாதி சான்றிதழுக்காக ஒரு பெண் முதல்ல 12ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், நான் கல்லூரி சேரணும், சாதி சான்றிதழ் வேணும்னு போராட்டம் பண்ணும்போது அதையும் கூட நேரில் சென்று நான் பார்த்திருக்கிறேன், அந்த செய்தியை சேகரித்திருக்கிறேன். அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்கன்றதையும் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் அந்த மலைக்குறவன் என்று அழைக்கப்படுகிற சமூகம், கல்விராயன் மலை போன்ற அந்த திருவண்ணாமலை ஒட்டி இருக்கிற அந்த மலைகள்ல வசிக்கிற மக்கள் ஒத்தையடி பாதை போன்றிருக்கிற மலைகள்ல கழுதையில அந்த பொதிகளை, சுமைகளை எல்லாம் தாங்கி கொண்டுட்டு போற அந்த கழுதைகளை ஓட்டி செல்கிற வேலை பார்க்கிறாங்க. அதன் பிள்ளை மீதி இருக்கிற நேரத்துல அந்த மூங்கில்களை கூடைகளாகவும் முரங்களாகவும் மாற்றி விற்பனை செய்கிற வேலையும் பார்க்கிறாங்க. அந்த மலையிலிருந்து கீழே இறங்கியவர்கள் என்ன தொழில் பார்க்கிறாங்க அப்படின்னா, பன்னி வளர்ப்பை அவர்களுடைய முக்கியமான தொழிலா பார்க்கிறாங்க. அதே மாதிரி பன்றிகை இறைச்சி கடைகள் வைத்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் இருந்து இப்ப நாம அதுல ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொல்றோமே, அதே மாதிரி அந்த சமூகத்திலிருந்து பல துறைகள்ல 12ஆம் வகுப்பு முடிக்கிறதுல நான் ஃபர்ஸ்ட், 10ஆம் வகுப்பு முடிச்சதுல நான் ஃபர்ஸ்ட், ஒரு காலேஜ்ல BA ஹிஸ்டரி போறதுல நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த சமூகம் சொல்லிட்டு இருக்கு. அந்த வேல்முருகன் என்ற ஒரு ஒரு உயிரை இழந்து இன்றைக்கு அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. ஒரு 33, 34 வயது நிரம்பிய அவருடைய மனைவி, என் வீட்டுக்காரு என் பிள்ளையோட சாதி சான்றிதழுக்காக தான் அலைஞ்சாரு, இதுக்காக தான் செத்துருக்காரு, எங்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்கிறார். இதே மாதிரி போன வருடம் நாம ஒரு வீடியோ போடும்போது முருகன் என்ற வழக்கறிஞர், விழுப்புரத்தை சார்ந்த மலைக்குறவர் சமூகத்தை சார்ந்த அந்த முருகன் என்ற வழக்கறிஞருடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் கீழே நம்ம சேனல்ல போனீங்கன்னா அவருடைய பேட்டியை பார்க்கலாம்.
அவர் குடும்பத்தோடு போராடி, நான் எப்படியோ போராடி முடிச்சு வக்கீல் படிச்சு வந்துட்டேன். அவரோட ஹிஸ்டரி அதுல சொல்லியிருப்பார். நான் ஆட்டோ டிரைவரா போனேன், சித்தால் வேலைக்கு போனேன் அப்படிலாம் சொல்லியிருப்பார். அப்புறமா எனக்கு சாதி சான்றிதழ் கிடைச்சு நான் படிச்சுட்டேன். இன்றைக்கு என் பிள்ளைங்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை, எனக்கு கொடுக்கணும்னு அவர் தொடர் போராட்டம் பண்ணி அவர் வெற்றிகரமா சாதி சான்றிதழை வாங்கினார், மலைக்குறவன். ஆனா அவர் பிள்ளைகளுக்கு கிடைப்பது மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில கிடைச்சி அவர் பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் வாங்கினதுக்கு அப்புறம் அவரை ஒட்டி ஒரு 20 பேருக்கு தொடர்ச்சியா விழுப்புரம் மாவட்டங்கள்ல அந்த மலைக்குறவர் சாதி சான்றிதழ் கிடைச்சிச்சு. அது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சாதாரணமா அரசு துறையில சாதி சான்றிதழோ இல்ல வருமான சான்றிதழோ வாங்கணும் அப்படின்னா இ-சேவை மையத்துல ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அங்க ஒரு 60 ரூபா, அது இல்லாம ஏதோ அங்க ஏதோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 100-200 செலவாகும். ஒரு சாதி சான்றிதழுக்கு 15,000 20,000 கொடுத்து வாங்க வேண்டிய, அது யாரு? அன்றாடங்காட்சியா கூட முடஞ்சி வேலை செய்கிறவன், விற்கிறவன், பன்னி மேய்ச்சி அந்த பன்னிக்கறியை வித்து பொழைக்கிறவன், அவன்கிட்ட இருந்து 20,000 கிட்ட அரசு துறை அதிகாரிகள் வாங்கியிருக்கிறாங்க. இது எந்த சாட்சியோட நான் சொல்றேன்னா, அந்த ஆடியோ அந்த சாட்சி எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, தெளிவா இருக்குது. ஒரு 20 பேருக்கு தான் அந்த விழுப்புரம் மாவட்டங்கள்ல மலைக்குறவர் சான்றிதழ் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாதா? விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இன்றைக்கு சென்னையிலையும் பல பகுதிகளில் விட்டு வசிக்கிற ஒரு விளிம்பு நிலை சமூகம். அந்த சமூகத்தை நாம் காப்பாற்ற வேண்டிய தேவையில் இருக்கிறோம். சமூக நீதி பேசுகிற நாம், சமூக நீதி மாடல் திராவிட மாடல்னு பேசுற நாம், இது போன்ற விளிம்பு நிலை சமூகங்களை கைவிடக்கூடாது, சக மனிதர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வுல இருந்து, அந்த செய்தியை கேட்டதுல இருந்து ஒரு வழியோடு இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன். இதை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகளாகட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நிச்சயமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் பாருங்க. என்னன்னா, எத்தனையோ பேர், அதை அரசு தான் ஆய்வு பண்ணணும், எத்தனையோ பேர் போலி பழங்குடியினர் சான்றிதழ் வைத்து பணியில் இருக்கிறாங்க. இதை எத்தனையோ பேர் பல ஊடகங்கள்ல பேசி இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுறீங்க. பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழு அமைக்கிற, ஒரு கமிஷன் மாதிரி அவங்களை ஆய்வு செய்ய வைக்கிறீங்க. அதை பலமுறை இந்த சமூகத்துக்கு ஆய்வு பண்ணிட்டீங்க. ஆனா சாதி சான்றிதழ் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அது குறிப்பா தாசில்தார் மட்டத்திலையும் ஆர்டிஓ மட்டத்திலையும் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளதா அந்த மக்கள் புலம்புறாங்க. எனவே வேல்முருகன் மாதிரி பல உயிர்களை இழந்துதான் சாதி சான்றிதழ் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இந்த நாடு இருக்கா? இதையெல்லாம் நீங்க யோசிக்கணும். நாமும் ஒரு சமூகம் மட்டுமே படித்துக்கிட்டு இருந்த இந்த சூழல்ல இன்றைக்கு சமூக நீதின்ற ஒரு விஷயத்தினாலதான் இந்த சமூகத்துல நாம எல்லாருமே கல்வி கற்றுட்டு வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கிற நாம நமக்கு பின்னே இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற சமூகங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கிறேன். நிச்சயமாக இதே போன்று பல சமூகங்கள் இங்க இருக்கிறாங்க. பூம்பு மாட்டுக்காரர் போன்ற சமூகங்கள்லாம் இன்னும் சாதி சான்றிதழ் கிடைக்காம இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சாதி சான்றிதழ் கிடைக்கணும். இப்படி ஒரு அற்ப காரணங்களுக்காக தன் சொந்த குடிமக்கள் இறப்பதை எந்த நாட்டு அரசும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. நம்ம இந்தியாவும், அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு, சமூக நீதி பேசுகிற பெரியார் மண்ணுன்னு சொல்லுகிற தமிழ்நாடும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய ஆவலும். நிச்சயமாக அவர்களுக்கு சாதி சான்றிதழ் அவருடைய கல்விக்கும் அவருடைய வாழ்வு உயர்வதற்காகவும் கேட்கிறார்கள். இதை இந்த அரசு நிச்சயமாக கண்கொண்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டு மீண்டும் உங்களிடம் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.